பெண்களாகப்பட்டவங்க கூட்டு கூட்டமாக வரிசையாக செல்றாங்க. எங்கடி போறாங்க? அத பார்த்தா ஒரு காடாகப்பட்டது. அந்த காட்டுக்கு மத்தியிலே ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று இருக்கின்றதா? அம்மன் ஆலயமா? அந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று ஏதேனும் வணங்கினார் அது அப்படி கிடைக்குமா? அப்படியா? அந்த அம்மன் ஆலயத்துக்கு ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? தோட்டத்திலே எந்த ஆலயத்துக்கு வந்து போக வேண்டாம் என்று திரும்பினோமோ அதே ஆலய ஒளிபுற சென்று உயிரியை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஓடி வாருங்கள். கருமாரியம்மன் ஆலயத்தை ஆலய பூசாரியாக வாழ்ந்து வருகின்றோம். அப்படி இருக்கும்போது அம்மனை வணங்க வேண்டும். புறப்பட்டு வா.
வரமளிப்பா தாயே வந்திடுவா தேவி வந்து வரமளிப்பா தாயே நிச்சயமாக உள்ளேதான் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களை உள்ளே சென்று கொன்று கொதிக்கலாம் புறப்பட்டு ஓடி நாம் உள்ளே செல்லலாம் என்று பார்த்தா நாம் இருவர் மீது மகளிரை சோலையாகப்பட்டு காரணம் என்னவென்று தெரியவில்லை. சரி, இந்த பெண்மணிகள் போனால் போகட்டும் விட்டுவிடு. அதான் தெரிகின்ற கங்கை அம்மன் ஆலயம் அங்கே புறப்பட்டு செல்வோம். எதிர்கொண்டு அவர் ராகில் வந்தால் அவர்களை விடத்திலே முதலில் கொண்டு வைத்து விட்டு ஆபரணத்தை மறைத்து செல்லலாம். ஓடி வந்து நாங்களும் ஈழ குடியில் பிறந்தவங்க. இந்த அம்மன் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு கல்வினாகப்பட்டவன் எங்க கற்பியை சூரியனில் இட்டான். அப்போது இந்த ஆலயம் உள்புறம் வந்து தஞ்சமடைந்தோம். அந்த கல்வனால் இந்த ஆலயம் உள்புறமே வர முடியவில்லை. ஐயா, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். ஐயா, என்னமா ஐயா, இவ்வளவு சக்தி படுத்தது தாயகப்பட்டவங்க இதற்காக இந்த அடுத்த காட்டுல வேப்ப மரத்துக்கு அருகிலே கருத்த மேடியோடு அகோர ரூபத்தில் இருக்காங்க. ஐயா, கத்தர வேண்டும். இந்த ஆலயத்தில் இருக்கும் அம்மனோ கருமாரி அம்மன். அப்படிங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த பூலோகத்தில் வசித்து வந்தேன் மானிட பெண்ணின் கருவிலிருந்து பிறந்தவர் தான் இந்த கருமாரி அம்மன். ஐயா, கையெடுத்து வளரக்கூடிய கடவுளாகப்பட்டவங்க ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தாங்களா? நீங்க சொல்வதை நம்பவே முடியவில்லை. ஆகினாலே இந்த கதையை நீங்க விளக்கமாக சொல்ல வேண்டும். ஐயா, கொண்டு வருகிறேன். அனைவரும் என்னை அன்றொரு நாள் கனகபுரி நாட்டில் ஆண்கள் வந்த அவரை வசைப்படுத்தி அவன் கிட்ட படத்தெல்லாம் பிடுங்கணும். அப்படி நான் மட்டும் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன். 1000த்துல 300 கமிஷன் நான் உனக்காக தரேன். பேச்சு பேச்சாகணும். 500 ரூபாய் உனக்கு, 500 ரூபாய் எனக்கு. இதெல்லாம் பார்க்காது. 500 ரூபாய் தானே. நான் 700 ரூபாய் உனக்கு தரேன். 300 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். கூட டாபர் தொழில் செய்ய தயாரா? தயார். போகலாமா? போலாமே. எப்படி போனா?
இருக்கக்கூடிய 4 திசையிலும் எங்குமே காடுகளாக இருக்கிறது. ஆமா, அதுவும் பனைமர காடுகளாகவே இருக்கிறது. கானகத்தில் நுழைய வேண்டும், மக்களின் குறையை தீர்க்க வேண்டும். கடமை என்னது? அவனுக்கே செலவு பண்ணனே, அவனுக்கு ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டாமே. கீழே போட்டா வேஸ்ட் ஆயிடும். அப்ப நான் அவன் சித்தி தரேன். கொரோனா வரும். கேண்டா, அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சாமே, அந்த சொத்துலாம் நமக்கு வராதுடா. மத்த உடி சகடல் வேண்டியதான் உடி. ஏங்க எப்போது உங்களுக்கு திருமணம் பண்ணது தந்தீங்களா? கருணை உள்ள தோடுதம்மாறி தருகின்றார், கருணாக உருவெடுத்து அருள்வாரி தருகின்றார். மயிலையிலே முண்டகே கன்னியம்மா, மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு கன்னியம்மா, வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. புன்னல்லூர் மாரியம்மா புகழக்கு தேவியம்மா, புன்னல்லூர் மாரியம்மா புகழக்கு தேவியம்மா, என்னமெல்லாம் நிறைந்தவல்லே என்னமெல்லாம் நிறைந்தவல்லே எங்கள் முத்து மாரியம் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. திட்டத்தி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகிறாய், திட்டத்தி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகிறாய். விளக்கு போட்டு உன்னை மண்ணு முருக வேண்டுகின்றாய், விளக்கு போட்டு உன்னை மண்ணு முருக வேண்டுகின்றாய். கட்டி போட்டு எங்கே குழந்தை வரும் கேட்கின்றாய், கட்டி போட்டு எங்கே குழந்தை வரும் கேட்கின்றாய். அங்கு தொட்டிலே கருமாறி குழந்தையாக தமிழக அகிலாண்டேஸ்வரி முகமாயி அம்மா தாயே கருமாரி. ஒரு நேரத்திலே நான் எப்படி பிறந்தேன், ஒரு நேரத்திலே திரேதாம் திரேதாம் துவாபுரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திற்கு முன்னால் ஓர் யுகம் இருந்தது, அதுதான் மணியுகம்.
அந்த மணியுகமாகப்பட்டது எப்படி காட்சியளித்தது? ஒரே மண்மேடாக காட்சியளித்தது. அப்படி மண்மேடாக காட்சியளித்த தருவாயிலே ஒரு நாள் படார் என்று வெடித்து அதில் ஆகாயம் பாதியாகும், பூமி பாதியாகும், பிரபலமாக பிறந்தது. அப்படி பிறந்தவுடனே அதில் யார் தோன்றியது? நான் தோன்றியது. எப்படி? கோழி முட்டை கண்கள், கோடாரி பற்கள், கழுத்திலே ஆரம், பம்பை, உடுக்கை, தீச்சட்டி, கதாயுதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆயுதங்களும் ஏந்திக்கொண்டு ஆகாயத்திற்கு பூமியிற்கும் அகோர ரூபத்துடன் முதல் முறையாக நான் தோன்றினேன். அப்படி இருக்கும்போது அதை தெரிகின்றது பார்த்தாயா பூலோகம். அந்த பூலோகத்திலே இடுகாடு என்னும் சொல்லக்கூடிய சுடுகாடு, இடுகாடு என்னும் சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் பச்சை பிணமாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த பெண்ணாகப்பட்டவள் பச்சை பிணமாக இருந்து கொண்டிருக்கும் தருமையிலே அந்த பெண்ணின் வயிற்றிலே கீர்த்து அக்னி தீப்பழமிருந்து ஆகாயத்திற்கும் பூமியிற்கும் கருத்த ரூபத்துடன் அகோர ரூபத்துடன் நான் பிறந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மானிட பெண்ணில் கருவில் தோன்றிய காரணத்திற்காக அந்த மும்மூர்த்தி தேவர்களும் சரிதான், யாவரும் என்னை வந்து பார்க்கவில்லை. பாமர மக்களும் என்னுடைய உருவத்தை பார்த்து அனைவருமே பயந்து ஓடுகின்றார்கள். அப்படி என்றால் அது மட்டும் கிடையாது, எமக்கோ அகோர பசியாக இருக்கிறது. என்னுடைய அகோர பசி தீர வேண்டும் என்றால் அதோ தெரிகின்றது பார்த்தாயா ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தடியில் சென்று அமர்கின்றேன். அங்கே யார் வருகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கின்றேன். வேப்ப மரம் வந்து விட்டேன். இந்த வேப்ப மரத்தடியில அமர்கின்றேன். இங்கே யார் வருகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கின்றேன். நாரதா, இந்த நாரதனை நாரதா, நீ என்றும் நலமாகவே இருக்க வேண்டும். என்ன கோலம் இது? நாரதா, இதை பார்த்தையா, நானோ ஒரு மானிட பெண்ணின் கருவில் தோன்றிய காரணத்திற்காக அந்த மும்மூர்த்தி தேவர்களும் சரிதான், யாவரும் என்னது பார்க்கவில்லை. பாமர மக்களும் என்னுடைய உருவத்தை பார்த்து அனைவருமே பயந்து ஓடுகின்றார்கள். அப்படி இருக்கும்போது என்னுடைய அகோர பசியாகப்பட்டது தீர வேண்டும். அது மட்டும் கிடையாது, அந்த மும்மூர்த்தி தேவர்களையும் ஆணவத்தையும் அடக்க வேண்டும். அதற்கான மார்க்கத்தை நீதான் உரைக்க வேண்டும். பாட்டி, நாரதா, அதற்கான மார்க்கத்தை நான் உரைக்கின்றேன். என்ன? உங்களுடைய பசியும் தீரும். அந்த மும்மூர்த்தி தேவர்களும் உங்களை வந்து பார்ப்பார்கள். எப்படி? அந்த ஒரு நேரத்திலே தாத்தாவன் கை கபாலத்தில் ஒரு சிசுவாகப்பட்டது அடங்கி இருந்தது அல்லவா? ஆமாம். அந்த சிசுவாகப்பட்டது நீங்கள் இப்போதே உயிரை தாருங்கள். அந்த மும்மூர்த்தி தேவரை மாட்டி வைத்து நிச்சயமாக நாரதா, நீ உரித்தது உண்மைதான். அந்த மும்மூர்த்தி தேவர்களை மாணவத்தையும் அடக்க வேண்டும் என்றால் நீ உரித்த பிரகாரம் செய்து முடிக்கின்றேன். நீ சென்று வா. அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினத்தில் பூலோகத்தில் கருத்த முகத்துடன் பிறந்திருக்கிறல்லவா? இன்றைய தினத்திலிருந்து பார்க்கின்ற பாவர மக்கள்கள் உங்களை கருமாறி கருமாறி என்று அழைக்கப்படுவார்கள். தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, கருமாறி, தாயே கருமாறி,